எனக்கு தெரிஞ்ச சீனுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு உங்களை மாதிரி பண வசதியெல்லாம் இருந்ததில்ல. சின்னதா ஒரு வீடு, அங்க அன்பு, பாசம், சங்கீதம் எல்லாமே இருந்தது. அவர் எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதை என் கண் குளிர பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர்கிட்டதான் என் மனசை பறி கொடுத்தேன், உயிருக்கு உயிரை காதலிச்சேன். அந்த சீனு இப்ப இல்ல. என் முன்னால நிக்கிற நீங்க வேற யாரோ. இந்த சீனுவ எனக்கு வேண்டாம். நான் பணக்காரன் ஆயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஒதுக்கி வைக்க கூடாது. அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எனக்கு வேணும் மாயா. எப்படி முடியும்? எப்பவோ ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லல? என்ன கீழே இறங்கி வர சொல்றதுக்கும் மனசு வரலன்னு சொல்லல? இப்போ நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் அதே மாதிரிதான். நீங்க இருந்த இடத்துல நானும், நான் இருந்த இடத்துல நீங்களும். அன்னைக்கு நான் விலகி போன மாதிரி இன்னைக்கு நீங்களும் போயே ஆகணும். போக மாட்டேன். மனமேடைக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு போக நீ வருவேன்ற நம்பிக்கையில என் தங்கச்சிங்க உனக்கா காத்துட்டு இருக்காங்க. உன்னை மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்க அம்மா அப்பா ஆசையோட இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா எனக்கும் அப்படிதான். என் அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சீனு வருவான்னு அவங்களும் 2 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த சீனு எப்பவுமே வரமாட்டான்னு சொல்ல போறேன். அப்படி சொல்லாத மாயா. நீ சொன்ன யோசனை தான் என் வாழ்க்கையோட ஆரம்பம். உன்னோட உதவிதான் எனக்கு மூலதனம். உன்னையே நினைச்சுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். என்ன நம்பி இன்னைக்கு 100கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ இல்லாம நான் எப்படி? முடியாது சீனு. பணத்தால எங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை ராத்திரி தூங்காம வேதனையோட கண்ணீரோட. வேண்டாம் சீனு, பயமா இருக்கு. எந்த காலத்திலயும் உங்களால பழைய சீனு ஆக முடியாது. நான் எதை வேண்டான்னு வெறுப்போட தூக்கி எரிச்சேனோ அதை நீங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துக்கு மறுபடியும் என்னால வர முடியாது. என்ன விட்டுடுங்க. நான் தான் அப்பவே சொன்னேனேப்பா, அவளுக்கு கல்யாணம் இருந்தா நீ வேதனைப்படக்கூடாதுன்னு. அவளுக்கு கல்யாணம் ஆகலமா. 2 வருஷமா எனக்காகவே காத்துட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்ட. அப்படியா சொன்னா? நான் இப்ப அவளுக்கு வேற யாரோ. புரியுதுப்பா, புரியுது. நாங்க பழைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். சும்மா சொல்லல, எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ ஒரு நாள் சீனு உன்னை வேண்டான்னு சொன்னான். அது அவனா சொல்லல, நான் சொல்லிதான் அவன் அப்படி சொன்னான். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு, பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்னு நாங்க நினைக்கல. ஒன்ன வசதியோட வாழ வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ இந்த அளவுக்கு முன்னேறினா. அது கூட நான் சொல்லித்தான், எல்லாம் உனக்காகத்தாம்மா. அதோ அவனும் வந்திருக்கான்.
நீ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் சம்பாதிச்சது எதையும் தூக்கி எறிஞ்சிடல. எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா இனிமே எனக்கு அது வேண்டாம். எல்லாமே உன்னால வந்தா தானே. என்ன செய்யலான்னு நீயே சொல்லு. இதை கேட்க தான் வந்தீங்களா? சொல்லுங்க, இதை கேட்க தான் வந்தீங்களா? ஆமா. ஆனா இவங்கெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கிறது கடைசியா ஒரு தடவை கூட உன்னை கூப்பிடுறதுக்காக தான். நீ வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த நிமிஷமே நாங்க இங்கேருந்து போயிடுவோம். வேண்டாம் சீனு. அன்னைக்கு ஒண்ணு திடீர்னு அப்படி பார்த்தப்போ நான் ஏதேதோ பேசிட்டேன். அது தப்புதான். எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லு. நானே தான் வரணும். நானே வரேன். என்ன சீனு, இந்த அளவுக்கு என்ன தோக்கடிச்சிட்டேன். நீ தோத்துட்டேன்னு யாரு சொன்னா? தோக்கல, நானும் தோக்கல. நாம ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம். என் அப்பா அம்மா அவங்களும் வரட்டுமே. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. வேண்டாமா, இவன் இனிமே உங்க குடும்பத்தை சேர்ந்தவ. இவன் நிம்மதியா வாழ்ந்த இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். உனக்காக ஒரு குடும்பமே இந்த வீட்டு முன்னால நிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. சந்தோஷமா போயிடுவா. போமா. போமா. சொல்லு. ஸ்பீட் அப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப்.